ஜேடிகே தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நித்யானந்த ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இது சீனியர் சாராஸ் வழங்கும் திருமறை தேடல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களையும் தீத்துவுக்கு 1 நிருபத்தையும் எழுதினார். அந்த நிருபங்கள் ஆயர் நிருபங்கள் என்று அழைக்கப்பட்டன. அந்த ஆயர் நிருபங்களை தான் நாங்கள் 4 பேருமாக கலந்து உரையாட போகிறோம். நான் அகஸ்டினா, நான் நளினி, நான் ஹேனா, நான் ஜெசிகா. அதை ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு பாடல் பாடுவோமா? ஷூர். வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. முதலாம் நிருபத்தில் 6 அதிகாரங்களும் 2வது நிருபத்தில் 4 அதிகாரங்களும் தீத்துல 3 அதிகாரங்களும் உள்ளன. அப்படின்னா அந்த 13 அதிகாரங்களையும் நம்ம எப்படி படிக்க போகிறோக்கா? நான் தீமோத்தேயுவை பற்றி சில காரியங்களை நான் பேசுகிறேன். நான் முதலாம் தீமோத்தேயின் முக்கியமான கருத்துக்களை கூறுகிறேன். அதுக்கப்புறம் சில பாடல் பாடுவோம் ஜெசிகா. அதுக்கு பிறகு நான் 2ஆம் நிருபத்தின் முக்கிய கருத்துக்களை எல்லாம் சொல்றேன். அதற்கப்புறம் நான் தீத்துவை பற்றி சொல்லுவேன். வெரி குட். நான் இப்போ தீமோத்தேயை பற்றி சொல்லவாக்கா? ஆரம்பித்தானா? தீமோத்தேயுவின் இளமை பருவத்தை பற்றி முதலாவது நாம் பார்ப்போம். பவுலும் பர்னபாவும் முதலாம் பயணமாக ஆசியா மைனரில் உள்ள லீஸ்திரா நாட்டுக்கு வந்தார்கள். அப்பொழுது பிறவி சப்பானி ஒருவன் குணமடைந்தான். இந்த அற்புதத்தை பார்த்த அநேகர் கர்த்தராகிய ஆண்டவருக்குள் வந்தார்கள். அதில் தீமோத்தேயுவும் ஒருவன். தீமோத்தேயுடைய பாட்டி, தீமோத்தேயுடைய தாய் எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தார்கள். மேலும் அவள் தீமோத்தேயுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ. அதனால் நம் 2 தீமோத்தேயு 1:5 வாசித்தபடி அவன் விசுவாசத்தில் வல்லவனாக வளர்க்கப்பட்டான். மேலும் 2 கொரிந்தியர் 16:10 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பற்றி இப்படி கூறுகின்றார். அவனும் என்னை போல கர்த்தருக்காக நற்கிரைகளை செய்தான், அதனால் யாரும் அவனை அசட்டை பண்ணாதிருப்பானாக என்றும் எழுதுகின்றார். இப்பொழுது விருத்த சேதனத்தை பற்றி பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலனே தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணினதாக வாசிக்கிறோம். இது ஏன் வந்துச்சு? ஏனென்றால் தீமோத்தேயுடைய தகப்பனார் ஒரு கிரேக்கன், தாய் யூத ஸ்திரீ. மேலும் எருசலேம் சங்கத்தில் விருத்த சேதனம் தேவையில்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் எபேசுவிலே தீமோத்தேயுவை பவுல் அதிகாரியாக அனுப்பி வைக்க போகிறதால் அவருக்கு யூத மக்களுக்காக, எபேசுவில் உள்ள யூத மக்களுக்காக அவனை விருத்த சேதனம் பண்ணினார். தீமோத்தேயும் பவுலும் எப்படி நிருபங்களை எழுதினாங்க? தீமோத்தேயு பவுலுடைய சீடனாக, பவுலோடு கூட வாழ்பவனாக, பவுலுடைய ஊழியத்தில் அவனுக்கு துணை செய்பவராக வாழ்ந்து வந்தார். அவருடைய ஊழியத்திலும் அவர் கை கொடுத்து வந்தார். பவுலோடு கூட இருந்து பவுலுடைய போதகத்தையும் அவருடைய நடக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் சுவிசேஷத்திற்காக பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த பாடுகளையும் துன்பங்களையும் கூட இருந்து அவர் அனுபவித்து கேட்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். பவுலோடு அவருடைய ஊழியத்திலும் பங்கு பெற்றவராக இருந்தார். இப்பொழுது கிபி 52 பவுலும் சீலாவும் தீமோத்தேயுவும் மக்கெதோனியா பட்டணத்துக்கு வந்தார்கள். இதை குறித்து செயின்ட் அகஸ்டின் அவர்கள் கூறுவதை நம்ம பார்ப்போம். எவ்வளவு அவர் ஆர்வத்துடன் தன் குடும்பத்தையும் தன் வீட்டையும் தன் நாட்டையும் விட்டு பவுல் அப்போஸ்தலனோடு கூட சுவிசேஷம் ஊழியம் செய்வதை மிகவும் புகழ்ந்து கூறியிருக்கின்றார். பவுல் தீமோத்தேயுவை பல இடங்களுக்கு தன்னுடன் கூட அழைத்து சென்றிருக்கின்றார். மேலும் பவுலை தனியாகவும் பல இடங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். இதை நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தனக்கு முன்னாக போய் புளிப்பில்லாத அப்பா பண்டிகை தனக்கு முன்னாக போய் துரோவா பட்டணத்தில் காத்திருக்கும்படி கூறுகின்றார். இதுவே தீமோத்தேயுவை பற்றி நாம் பவுல் அப்போஸ்தலர் கூறியது கடைசியாக நாம் வாசிக்கின்றோம். பின்னர் கிபி 62 எபேசு பட்டணத்துக்கு அவர் நிர்வாகியாக அனுப்பி வைக்கப்பட்டார். பவுலுடைய நிருபங்களும் தீமோத்தேயும் என்ற தலைப்பில் நாம் சிறிது காரியங்களை நாம் காண்போம். பவுல் அப்போஸ்தலர் 2 தெசலோனிக்கேயர்
பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், பிலோமன் ஆகிய நிருபங்களை எழுதும்போது தீமோத்தேயு பவுலுடன் கூடவே இருந்திருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். மேலும் பிலிப்பியருக்கு எழுதும்போது உங்களுடைய காரியங்களை விசாரிக்கிறதுக்காக என்னை போல மனதுள்ள தீமோத்தேயுவை உங்களுக்கு அனுப்புகிறேன், வேறு ஒருவனும் அவனைப் போல் இல்லை என்று ஆணித்தகமாக பிலிப்பியரில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது மேலும் பவுல் அப்போஸ்தலர் நீரோவால் காவல் பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் தீமோத்தேயுவை காண மாறி காலத்துக்கு முன்னர் என்னை காணவா என்று அவர் ஆவலுடன் தீமோத்தேயுக்காக காத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தீமோத்தேயுவின் கடைசி காலத்தை பார்க்கும்போது நாம் நம்முடைய எபிரேயரில் நாம் வாசிக்கும் போது அவர் ஒருமுறையாவது சிறை சென்று வந்திருப்பார் என்று வாசிக்கின்றோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். தள்ளுபடி ஆகமத்தில் தீமோத்தேயுவின் கடைசி காலங்களை பற்றி நாம் வாசிக்கும் போது தீமோத்தேயு 80 வயதாக இருக்கும்போது எபேசு பட்டணத்தில் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகின்றார் என்று காண்கிறோம். அப்படி அவர் ஒரு முறை சுவிசேஷத்தை விவரிக்கும் போது எபேசுவின் தெய்வமான தியானாளுக்கு ஒரு பெரிய ஊர்வலம் சென்று கொண்டிருந்ததாம். அந்த ஊர்வலத்தில் உள்ள அநேகர் தீமோத்தேயுவை பார்த்தவுடன் சகிக்க முடியாமல் அவரை பிடித்து இடித்து அடித்து கல்லெறிந்து இரத்த சாட்சியாக கொண்டு விட்டவர் என்று வாசிக்கிறோம். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கை பவுலிபாக கூறும். ரொம்ப அருமையா இருக்கு. தீமோத்தேயுடைய கடைசி காலத்தை பத்தி இப்பதான் நீ சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்பொழுது 1 தீமோத்தேயின் முக்கியமான கருத்துக்களை கூறட்டுமா? முதலாவது, நற்செய்தியை பற்றி. இது நற்செய்தி ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்வை கொடுக்கிறது. விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லிவிட்டு வாழ்வில் பரிசுத்த முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் நமது ஆன்மீக நிலை கேள்விக்குரியதாகிவிடும். 1:5 கூறியபடி கற்பனையின் பொருள் என்னவெனில் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. 2வது கருத்தாக நற்செய்தி அறிவித்தல். தேவனின் விருப்பமே உலகுக்கு நற்செய்தி அறிவிப்பதுதான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 2:4 கூறியபடி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 3வதாக, ரட்சிப்படைந்தவன் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்படைந்தவன் யாவருடனும் கூடி ஆராதிக்க வேண்டும். அதுவே அவன் ரட்சிப்பின் சாட்சியாகும். ஆண்கள் எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டும். பெண்கள் தகுதியான வஸ்திரங்களை கொண்டு தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்றும், கோபமும் தர்க்கமும் இல்லாமல் ஆண்கள் தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்றும், பெண்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் அமைதலாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். 4வதாக, சபை மூப்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் சுவிசேஷத்தில் வடிவமைக்கப்படியே அவர்கள் வாழ வேண்டும் என்றும், 3ஆம் அதிகாரத்தில் காணப்படும் குணநலங்களுடன் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் மாதிரிகளாகவும் அவர்கள் வாழ வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். 5வதாக, கிறிஸ்தவ சபையை பற்றியது. பல தரப்பட்ட மக்களும் இங்கு கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு இடம். இங்கு வருபவர்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர் பழகி கொள்கிறார்கள் என்பதுதான் மதிப்புக்குரிய முதலாவது காரியமாகும். 5ஆம் அதிகாரத்தில் முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாதே, முதிர்ந்த வயதுள்ள பெண்ணை தாயை போல நடத்து என்றும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளைப் போல பாவித்து புத்தி சொல்லு என்றும், உத்தம விதவைகளை கனம் பண்ணும் என்றும், இளம் விதவைகளை விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெற்று குடும்பம் நடத்தியும், இப்படியாக விரோதிக்கிறவன் நிந்திக்கிறதுக்கு இடம் தராமல் இதை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். 6வதாக, ஐஸ்வர்யத்தை பற்றியது. ஐஸ்வர்யம் நல்லதுதான், ஆனால் அது ஆராதனைக்குரியது அல்ல. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஐஸ்வர்யவான்களாய் இருப்பவர்கள் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் தாராளம் உள்ளவர்களாயும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாயும் உதார குணங்களாயும் இருக்க வேண்டும். இருமாப்பாய் இருக்க வேண்டாம் என்றும்,
நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 7வதாக சுவிசேஷத்தை பற்றியது. சுவிசேஷத்தின் தூய்மை காக்கப்பட்டு சுவிசேஷம் நிலைத்திருக்க பண்ணுவது மிக முக்கிய பணியாகும். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறியபடி வேற்றுமையான உபதேசங்களை போதியாமல் விசுவாசத்தால் விளங்க தெய்வ பக்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதே என்று வலியுறுத்துகிறார். அதே போல தீமோத்தேயே விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு என்றும், இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டால் அது விசுவாச கப்பலை சேதப்படுத்திவிடும் என்றும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்றும் பவுல் தீமோத்தேயுக்கு வலியுறுத்துகிறார். இதுதான் முக்கியமான கருத்துக்கள் இல்லையா ஜெசிகா? இளமையை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகளுக்கு மாதிரியா இருன்னு சொல்றாருல, அதுல ஒரு பாட்டு பாடு ஜெசிகா. வார்த்தையிலும் நடக்கையிலும் பேரன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் உயர் கற்பிலும் நீ முன்மாதிரி ஜீவியம் செய். இன்றே செய், இயேசுவின் பிள்ளையாயிரு, அவ காட்டிய வழியில் நட, அவ சொன்னபடி யாவும் செய்து காண்பி, அவர் போல் புது ஜீவியம் செய். இன்றே செய், நன்றே செய், இயேசுவின் பிள்ளையாயிரு. ஜெசிகா, பண ஆசையை பற்றி ஒரு பாட்டு பாடு ஜெசிகா. அது கூட ஒரு பாட்டு உண்டு. பண ஆசை தீமையின் வேறாயிருக்கிறது, உண்ணவும் ஊடுக்கவும் உண்டானால் அது போதும். இன்றே செலவீடு உன் தாளந்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காய். இன்றே செலவீடு உன் சம்பத்தெல்லாம் சுவிசேஷத்திற்காய். ரொம்ப நல்லா இருந்தது ஜெசிகா. சரி, நான் இனிமே 2வது நிருபத்தின் முக்கியமான கருத்து சொல்லட்டுமா? இதுதான் 2வது நிருபம் தான் பவுல் எழுதின கடைசி நிருபமாகும். அதாவது நீரோ மன்னனால் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்போது அது கிறிஸ்துவுக்கு பின் 67வது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் பவுல் இந்த கடிதத்தை தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 6 கருத்துக்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். முதலாவதாக, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையில் பாடுபடுதல்ங்கிறது ஒரு சகஜமான காரியம். 2வது நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், ஆதலால் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நாமத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி பாடு அனுபவின்னு சொல்றாரு, தீங்கு அனுபவின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த 1ஆவது அதிகாரம் 11, 12ஆம் வசனத்துல பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னா பாடுகளை சகிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார்னு அறிவேன்னு சொல்றாரு. 2வதாக, ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை தேவ பலனோட காத்து கொள்ளணும். இந்த 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்கிறார். கிருபையில தான் விசுவாசம் பலப்பட முடியும். 3வதாக, சுவிசேஷகம் தான் இந்த பலனை தருது, இந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு பலனை தருதுன்னு சொல்றாரு. இந்த 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருள்வார், எனக்கு மாத்திரம் இல்லை அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் எல்லோருக்கும் அதை தந்தருள்வார்னு இருக்குது. 4வதாக, வேத வாக்கியங்கள் தான் நமக்கு ரட்சிப்பையும் அளிக்கிறது, ரட்சிப்பை காத்து கொள்றதுக்கும் வல்லமை தருது. இப்போ நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும், சத்திய வசனத்தை போதிக்கணும், நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாகவும் நிறுத்தும்படிக்கு
ஜாக்கிரதையாயிரு. ரட்சிப்புக்கேற்ற ஞானவானாக்கத்தக்கது வேத வார்த்தைகள் தான். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும் படிக்கு இவைகள், அதாவது வேத எழுத்துக்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது 5வது காரியம் என்னன்னா, ஒரு விசுவாசி இப்படி பாடுபடும்பொழுது தேவ பலனோட தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கிடணும். அப்படி அவன் அந்த விசுவாசத்தை காத்துக்கிட தவறினா அவன் விசுவாசியே இல்லை அப்படிங்கிறது உறுதிங்கிறாரு. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படிக்கு இவங்க நிமித்தம் நான் எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறேங்கிறாரு. அப்புறம் தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும். கர்த்தர் எல்லாரையும் அறிவார், அதனால் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைச்சிருன்னு சொல்கிறார். 6வதாக என்ன சொல்கிறாருன்னா, துர்உபதேசங்கள் சாவுக்கு ஏதுவானது. அதிக உறுதியுடன் இந்த துர்உபதேசத்தை நம்ம இல்லாமல் ஆக்கணும். அது நல்லது இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது சீர்கேடான கிளவிகள் பேச்சுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்கள் அதிக அவபக்திக்குள்ளவர்கள் ஆவாங்க. இந்த கள்ள போதகருடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். அரிப்பிளவை என்றால் என்னக்கா? அரிப்பிளவைனா கேன்சர் மாதிரி பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிருன்னு சொல்கிறாரு. கள்ள போதகர்கள் செவித்தினம் உள்ளவர்களாகி இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் அவங்க தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆனால் நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தான் பவுல் தீமோத்தேவுக்கு எழுதுகிற 2ஆம் நிருபத்தின் முக்கியமான காரியங்கள். என்ன அழகா சொல்றாருல்ல. ஆமா ஜெசிகா, இதுலயும் 2 பாட்டு பாடுவோம்டா. அக்கா, நீங்க முதல்ல சொன்னீங்களா பாடுகள், அதை குறித்து ஒரு பாடல் பாடட்டுமா? பரலோகத்தின் பாக்கியத்தை பெறுவோர் யாவரும் உபத்திரவத்தின் குகைக்குள் நுழைந்து சென்று திரும்பணும், உலகத்தையும் மேன்மையாயும் உதறி தள்ளணும், சிலுவையை மட்டும் எடுத்து சுகித்திருக்கணும், நம்மிலே ஜீவனுள்ள தேவனை செவிப்பார் யாருண்டோ, ஜீவனை அவர் கையளிக்க இங்கு யாருண்டோ, ஜீவனை ரட்சிப்பவன் இழந்து போவானே, ஜீவனை வெறுப்பவனோ பற்றி கொள்வானே, நம்மிலே ஜீவனுள்ள தேவனை செவிப்பார் யாருண்டோ, ஜீவனை அவர் கையளிக்க இங்கு யாருண்டோ. அடுத்த வேதத்தை குறித்து அவருக்கு சின்ன வயதுல இருந்தே பரிசுத்த வேத எழுத்துக்களை படிச்சவர். அப்போ அதனாலதான் அவருக்கு அந்த ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை குறித்து ஒரு பாட்டு பாடுவோமா? சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, வாலிபர் தமக்கண் அடுவாகும், வயோதிகர்க்கும் மதுணவாகும், பாலகர் கிளிய பாலுமதாம், படிமீதாத்ம பசி தணிக்கும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. இது அவருடைய கடைசி நிருபம்னு சொன்னீங்கல்லக்கா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஊட்டத்தை முடித்தேன், அந்த இதுக்கு ஒரு சின்ன இது பாடலாம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே, நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்தே, நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, விசுவாசத்தில் நிலைத்திரு
அழைப்பினை காத்துக் கொள்வோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே. ஜெசிகா, இப்போ நீ தீத்துடைய முக்கியமான கருத்துக்களை சொல்றியா? கட்டாயம். அதுக்கு முன்னால தீத்துவை பத்தி நான் கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன்க்கா. தீத்து ஒரு கிரேக்கன். அப்போஸ்தலனாகிய பவுலின் போதனையால் கிறிஸ்தவ விசுவாசியானவர். பவுல் ரோமின் 1ஆம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி எருசலேமுக்கு திரும்பி வரும் வழியில் கிரேத்தா தீவில் தீத்துவை சந்தித்து தான் ஆரம்பித்த பணிகளை தொடர்ந்து செய்து வரும்படிக்கு கிரேத்தா தீவின் பேராயராக அவரை ஏற்படுத்தினார். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் பவுல் கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும் படிக்கும் பவுலிடமிருந்து தீத்து கட்டளை பெற்றார். இந்த தீத்து தன் இளம் பருவத்திலேயே கிரேக்க தத்துவத்தையும் கிரேக்க இலக்கியத்தையும் நன்கு கற்றவர். கிறிஸ்தவ விசுவாசியான பின்பு கிறிஸ்துவின் அருட்பணியாளராகவும் பவுலின் நண்பராகவும் இருந்தார். கிபி 49ஆம் ஆண்டில் மோசேயின் நியாயப்பிரமாணம் குறித்த எருசலேம் ஆலோசனை சங்கத்தில் பவுலுடன் தீத்துவும் பங்கு பெற்றாராம். பவுல் அனுப்பும் இடங்களுக்கெல்லாம் அவர் சென்று அங்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து விசுவாசத்தில் எல்லாரும் வளர உதவி இருக்கிறார். பஞ்சத்தில் அவதியுறும் எருசலேமின் கிறிஸ்தவர்களுக்கு தர்ம பணத்தை சேகரித்து அனுப்புவதற்கு தீத்து அனுப்பப்பட்டார். எனவே பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் சமாதானம் உண்டு பண்ணுகிறவராகவுமே இந்த தீத்து இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த தீத்துவின் 3 அதிகாரங்களிலும் உள்ள முக்கிய கருத்துக்களை நாம் பார்ப்போமா? அதுல எத்தனை கருத்துக்கள் இருக்குது ஜெசிகா? 7 கருத்துக்கள் இருக்குதுக்கா. நம்பர் 1, விசுவாசியின் வாழ்க்கையில் தேவ பக்தியை உண்டு பண்ணுவதே சுவிசேஷத்தின் இயல்பு ஆகும். அதன்படி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு அப்படின்ட்டு பவுல் எழுதுறாரு. அப்புறம் 11லேருந்து 13ஆம் வசனங்கள்ல அதே அதிகாரத்துல ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவன பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. 2வது கருத்து என்னன்னா, நமது செயல்கள் நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்றத காட்டிரும். 1:16 பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அறிக்கை பண்ணியும் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதுதான் 2வது கருத்து. 3வது கருத்து, தேவ பக்தி உள்ளவர்களே சபையை நடத்துபவர்களாகவும் போதகர்களாகவும் இருக்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின குணங்களை தான் இங்கேயும் எழுதுறாரு தீத்துவுக்கும். 1:6 பாருங்க, குற்றஞ்சாட்டப்படாதவனாயும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே போதகனாகவோ கண்காணியாகவோ ஏற்படுத்தலாம். 4வது கருத்து, உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை காட்டும். 2:8 பார்த்தோம்னா, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கக்கூடாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருப்பாயாக என்று தீத்துக்கு எழுதுகிறார். 5வது கருத்து, ஒரு விசுவாசியின் வாழ்வில் நற்செயல்கள் மிக முக்கியமானது. 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். 6வது கருத்து, கிறிஸ்தவ கோட்பாடுகளிலும் ஒழுக்க நெறியிலும் சபையில் காணப்படும் தவறுகளை திட்டமாக தீவிரமாக எதிர்க்க வேண்டும். இது மிக முக்கியமானது. 1:10-11 வசனங்களில் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள்.
பாருங்க. அப்படி பார்க்குறோம்ல ஜெசிகா. கட்டாயம். அதுக்கப்புறம் ஆரோக்கியமான எல்லாரும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பா கடிந்து கொள் அப்படின்னு தீத்துவுக்கு எழுதுறாரு. வேத புரட்டனா ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா 7வது கருத்தா சுவிசேஷத்தின்படியே கிறிஸ்தவனின் ஒழுக்கம் அமையணும். 3 எடுத்தோம்னா, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பவுலும் தம்முடைய நிருபத்தின் இறுதியில தீத்துவுக்கு இப்படி எழுதுறாரு. நற்காரியங்களை போதி, நற்கிரியைகளை மாதிரியாக காண்பி, நல் உண்மையை காண்பித்து புத்தி சொல்லு, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமாய் இரு, நற்கிரியைகள் செய்ய சபையாரும் பழகிக்கிடட்டும் அப்படின்னு எழுதி வாழ்த்துதலுடன் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு ஜெசிகா. தீத்துவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நல்லா சொல்லிட்ட. தீத்துவுல இருந்து ஒரு பாட்டு பாடுவோங்க ஜெசிகா. சாட்சிகளா இருப்பதை சாட்சிகள், முதல்ல சாட்சிகளை சும்மா ஒரு 2 லைன் பாடலாமா எல்லாரும்? சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள், சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள், சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள், சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள். நல்லா இருந்தது ஜெசிகா இந்த பாட்டு. நம்ம இந்த இதை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம் ஜெசிகா. ஆயர் நிருபங்களே சுவிசேஷத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. ஒரு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் உத்தமமாய் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி தன்னுடைய பேச்சு, ஒழுக்கம், நடத்தை, இன்னும் நம்பிக்கையில் சுவிசேஷத்தை பிரதிபலிக்கணும். தனது முதிர் வயதில் பவுலும் கூட இளம் வயதான தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. தீமோத்தேயும் சரி தீத்துவும் சரி 2 சபையின் தலைமை போதகர்களாக இருக்கிறாங்க. 2 பேருமே உத்தம குமார், 2 வரையுமே பவுல் உத்தம குமாரரே என்று அழைக்கிறார். சரி, நாமும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உத்தமமா வாழ்வோமா? அதுக்கு ஒரு பாட்டு பாடுவோம் ஜெசிகா. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், பலவிதமா சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும், சாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும், சாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும், தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே, கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. வணக்கம். வணக்கம்.